என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அவர்கள் பாஜக மட்டுமல்ல எது குறித்தும் பேசாமல் இருக்கிறார். அப்ப இந்த மக்களுக்கான திட்டம் நிறைவேற்ற இணக்கமா போவீங்கன்னா இது மக்களுக்கான திட்டம். சரி, வேற ஒரு அஜெண்டா சொல்லிட்டே இருந்தாங்க. அது கூட எது உண்மை எது பொய்ங்கிற தெரியல. உண்மையில் அந்த கோரிக்கை மனுவில் அது இருந்ததா அப்படிங்கிறது விஜயோட தலைமையில தான் இந்தியா கூட்டணி இருக்குது. காங்கிரஸ் வந்து பெரிய கேம் விளையாட போறாங்க. அது என்ன பண்ணாரு? திமுக ஆட்சியில் மட்டும் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அரக்கன்களா இருக்காங்க. அரக்கன்கள் எப்படி நம்ம குழந்தைகளை காப்பாத்துறதுன்னு ஒரு பெரிய கேள்வி. அந்த ஆபத்து ஆட்சியாளர்களுக்கு தான். ஆனா இனிமே குற்றம் குறையிலேன்னு சொல்லி சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பட் ஆனா இந்த சிங்கப்படைங்கிறது அவசரமாக இப்ப தேவைப்படுகிறது. ஆனால் பேச வேண்டிய முதலமைச்சர்கள் பேச மறுக்கிறார். அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 20 நாட்கள் ஆக போகுது. இந்த 20 நாட்கள்ல பாஜகவுக்கு எதிராக இது வரைக்கும் வாயை திறக்கல. பாஜக இணக்கமான போற போக்கு அப்படிங்கிறது விஜய் சைட்ல இருந்து இருக்கு. இப்ப பாஜக விஜய் அவர்களை எப்படி சார் கையாள போறாங்க, எப்படி பாக்குறீங்க அதை? அதுங்க, தேர்தலுக்கு முந்தி இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஆரம்ப காலத்தில் விஜய் அவர்கள் கொள்கை எதிரியாக பாஜகவை பிரகடனப்படுத்தினார். முதல் அறிக்கையிலேயே அவர் வெளிப்படையாக சொல்லாட்டி கூட பிளவுவாத சக்திக்கு எதிராகத்தான் நான் கட்சியை துவக்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுல இருந்தே அவர் முதலாக பாஜக எதிர்க்கிறார் ஒரு புரிதல் இருந்தது. சிஏவை எதிர்த்து அப்பொழுதே அந்த அறிக்கை கொடுத்தார். அப்ப நிச்சயமாக பாஜக எதிர்க்கிறார். அதற்கு முன்னாடியே இந்த பள்ளிக்கூட பசங்களுக்கு மாணவர்களுக்கான பரிசல் விழாவில் அம்பேத்கர் படிங்க, பெரியார படிங்க, காமராஜர் படிங்கன்னு சொல்வதன் மூலியமாக ஒரு பாஜகவுக்கு எதிரான நிச்சயமாக ஒரு வலதுசாரி அரசியல் நோக்கி போக மாட்டார் அப்படிங்கறதா ஒரு பார்வையாக இருந்தது. நீங்க இந்த கரூர் சம்பவத்திற்கு வரவுமே கூட நிறைய இடங்கள்ல கொள்கை எதிரிங்கிற தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தாரு. மோடி சார் அப்படின்னு சொல்லி பேசினாரு. நீங்க மணிப்பூர் கலவரம் குறித்து பேசினார். ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் குறித்து இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறதெல்லாம் சுட்டிக்காட்டி பேசினார். இதெல்லாம் நிறைய பேசிட்டே இருந்தார். ஆனால் இந்த கரூருடைய சம்பவம் நடந்த பிறகு, மிக குறிப்பாக செப்டம்பர் 27க்கு பிறகு, இன்றைய முதல்வர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், அன்றைய கட்சித் தலைவர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எத்தனை இடத்தில் பாஜக குறித்தும் மோடி அவர்கள் குறித்தும் பேசலாம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். இன்னும் சொல்ல போனா அவங்களை புகழ்ந்தார் சில இடங்கள்ல. பாண்டிச்சேரிக்கு போயிட்டு பாண்டிச்சேரியில பாருங்க எவ்வளவு சிறப்பான அரசாங்கம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாரு. காவல் மந்திரியை குறித்து பேசுறார். காவல் மந்திரி பாஜக சேர்ந்தார், அவரை குறித்து புகழ்ந்து பேசினார். நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டே வந்தோம். நீங்க திருப்பரங்குன்றம் மாதிரியான முக்கியமான விஷயத்துக்கு ஸ்டாண்டை எடுக்காம இருந்தார். அது ஒரு பாஜகவுக்காக எடுக்காம இருக்காரோ அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் எழுந்தது. அதற்கு பிறகு ரொம்ப கடைசியாக நீங்க தேர்தல் முடிகிற தினம் அன்னைக்குதான் பாஜக குறித்து மறுபடியும் பேசுகிறார். அதுக்கு முன்னாடி நம்ம செயல்வர்கள் கூட்டத்துல கூட சிபிஐ வழக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க, வேற ஒரு திசை நோக்கி போயிடுறாங்க. எந்த ஒரு இடத்திலும் பாஜக குறித்து பேசாமலே தவிர்த்துட்டே வந்தார். இப்படிதான் இருந்தது அவருடைய அரசியல் என்பது. இன்னைக்கு வரைக்குமே கூட நீங்கள் பதவியேற்ற பிறகும், நீங்க பதவியேற்ற பிறகு நம்ம பார்க்கிறோம், நீங்க கடைசியாக பதவியேற்பு விழா அன்றுதான் அவர் ஆவேசமாக பேசினார். காட்சிகளை பார்த்தோம். உடனடியாக திட்டங்களுக்கு சைன்லாம் பண்ணாரு. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பேசல அப்படிங்கறதே ஒரு பெரிய விமர்சனமா மாறிட்டு இருக்கு. அவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அவர் இன்னும் சொல்ல போனா சட்டமன்றத்துல பேசுறது கேட்டோம். ஆமா, அதை நம்ம சேர்த்துக்கோ. சட்டமன்றத்துல கடைசியாக உதயநிதி ஸ்டாலின் பேசுறதுக்கு மறுமொழியாக சொன்னார். அது கூட ரொம்ப ஸ்கிரிப்டடா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச்சாக இருந்துச்சு தவிர அந்த இடத்துல அவருக்கான பதிலடியாக அதை கொடுக்கவில்லைங்கிற விமர்சனம் கட்சிக்குள்ளேயும் எழுந்தது, கட்சிக்கு வெளியும் எழுந்தது பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகு அவர் ரெகுலரா ஆபீஸ் போறாரு. காலையில 10 மணிக்கு போயிடுறாரு, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்காரு. பல்வேறு கோப்புகளை பார்க்கிறாரு, பல்வேறு நபர்களை சந்திக்கிறாரு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரக்கான வேலைகளை பார்க்கிறாரு. இப்படி சில தகவல்கள் நமக்கு வருகின்றது. சில நேரம் காட்சி படங்களாக பார்க்கின்றோம், வீடியோஸா வருது, போட்டோஸா வருது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோமே தவிர இன்னைக்கு வரைக்கும் அவர் வெளிப்படையாக எதுவுமே பேசல. எல்லாரும் எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சுன்னா, அவர் டெல்லிக்கு போன பிறகு, ஏன்னா எல்லா முதலமைச்சர்களும் இங்க பத்திரிகையாளர் சந்திக்காத முதலமைச்சர்கள் கூட, ஏன்னா டெல்லிக்கு நம்ம போன பிறகு நான் பிரதமர் மோடியிடம் நான் என்ன கலந்து ஆலோசித்தேன், இல்ல நான் தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை என்ன வச்சிருக்கேன், அதற்கு மோடி அவர்கள் என்ன சொன்னாரு, நான் செய்யறேன்னு சொல்லி சொன்னாரா, செய்யறேன்னு சொல்லி சொன்னாரா, காலம் எடுக்கும்னு சொல்லி சொன்னாரா, நான் இந்த கோரிக்கைகளுமே குறிப்பாக நான் மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகிறார்கள், அதற்காக நான் கோரிக்கை வைக்கிறேன். வந்தே மாதரம் பாடல் முதலில் வாசிக்கப்படுகிறது, தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்படுகிறது, அதற்கான கோரிக்கை தான் தகவல்களாக வருகிறது. உண்மையில் அந்த கோரிக்கை மனுவில் அது இருந்ததா அப்படிங்கிறது நம்ம செய்தி குறிப்பாகவும் பார்க்க முடியல, அவங்களோட ட்விட்டர் அறிக்கையிலையும் பார்க்க முடியல.
வெளிப்படையாக அவரை செய்தியாளர்களை கூப்பிட்டு நான் இந்த கோரிக்கைகளை வச்சிருக்கிறேன், இந்த கோரிக்கைகள் குறித்து அவர் பரிசீலிப்பதாக பிரதமர் சொன்னார் எப்படிங்கிற சொல்லியிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி அவர் செய்ய மாட்டேங்கிறார். அவர் ஏன்னாவதுங்க, பத்திரிகையாளர்கள் மோசம், பத்திரிகை துறை மோசம் இப்படின்ட்டு நீங்க டீல் பண்ணிட்டே இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு வெளிப்படைத்தன்மையோட ஒண்ணு நீங்க சொல்லுங்க. டிஎன்டிஏ மூலியமாக இந்த செய்தியை தான் விஜய் அவர்கள் எடுத்துட்டு போய் அவங்க கடத்திருக்காரு, நான் வந்து பிரதமர் மோடி அவர்கிட்ட வைத்த கோரிக்கைன்னு ஒண்ணு, அதை நீங்க கொடுங்க. இல்ல நீங்க வெளிப்படையாக பேசுங்க. இது ரெண்டுமே செய்யாட்டி எல்லாரும் என்ன ஒரு சிலம் பண்றாங்க, வெறும் 10 நிமிடம் மட்டும் தான் தமிழக முதலமைச்சர் பார்த்தாரு. சதீசன் பாருங்க, கேரளா முதலமைச்சர் 40 நிமிஷம் பேசினாரு. கூடுதலாக அமித்ஷாவும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு, மற்ற அமைச்சர்களும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா இவருக்கு அஜெண்டா என்பது பெரிய வேற ஒரு அஜெண்டா சொல்லிட்டே இருந்தாங்க. அது கூட எது உண்மை எது பொய்ங்கிற தெரியல. மோடியை சந்திக்கிறார், அமித்ஷா சந்திக்கிறார், கோரிக்கைகளை வைக்க போறாரு, வேற அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் சந்திக்க போறாரு, வேற அமைச்சர்களை சந்திக்கிறாரு, அதுக்கு பிறகு ராகுல் காந்தி சந்திக்கிறாரு, சோனியா காந்தி சந்திக்கிறாரு, காங்கிரஸ் தலைவர்கள் சந்திக்கிறாருன்னு. ஏன்னா டெல்லியில கிட்டத்தட்ட கட் அவுட் எல்லாம் வச்சுட்டாங்க, ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் தேர்ந்தெடுத்த கட் அவுட் வச்சாங்க. அப்படி இருந்துச்சு. பட் எதுவுமே ஒரு பக்கம் நடக்கல அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. சோ என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது ஒரு பக்கம். சோ விஜய் அவர்கள் பாஜக மட்டுமல்ல எது குறித்தும் பேசாமல் இருக்கிறார். ஏன்னா தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம், அவர் பதவியேற்ற பிறகு நீங்க வந்து நிறைய குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு குறித்து எந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் விஜய் அவர்கள் சொல்லிட்டே இருந்தாரோ இந்த குற்றச்சாட்டுகள் குறையவில்லை, கூடி இருக்கிறது. இன்னைக்கு வந்து 40 கொலைகள் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. நேத்து கூட பார்த்தோம், ஒரு திருவண்ணாமண்டலத்துல வந்து ஒரு 6 பேருக்கு அருவாள் வெட்டு நடந்த காட்சிகளை பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அது வந்து சூலூர்ல பார்த்தோம், அதற்கு பிறகு மரக்காணத்துல பார்த்தோம், ஒரு பையனுக்கு பார்த்தோம், வேளச்சேரியில் ஒரு 60 வயது முதியவர் ஒரு பெண்மணிக்கு நடந்திருக்கிற கொடுமையை பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இரட்டை கொலைகள் நடக்குது. காலங்காத்தால மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலை வச்சு வெற்ற காட்சிகளை பார்க்கின்றோம். இப்படி எல்லாமே தொடர்ச்சியாக கேள்விக்குள்ளாயிட்டு இருக்கு. அதற்கும் ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறார், பேச மறுக்கிறாரு. இந்த பக்கம் வந்து எதுவுமே பேச மாட்டேங்குது. சோ அதனால இப்ப வந்து அவர் உண்மையில திமுக எதிர்ப்பையும் பேசுறாரு, திமுக எதிர்ப்பும் பேசுவதில்லை, பாஜக எதிர்ப்பும் பேசுவதில்லை, நாட்டில் என்ன நடக்குதுங்கிறதையும் ஒரு வெளிப்படையாக சொல்வதில்லை, இந்த அரசாங்கத்தில் என்ன நடக்கிறதுங்கிறது சொல்வதில்லை. முன்னாடி எப்படி கட்சியை ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தகவலாக வந்து கொண்டிருந்ததோ அதே மாதிரி அரசாங்கத்திலும் தகவல்களாக கசிகிறது, தகவல்களை நாம எல்லாம் வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்கு விஷயமாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் வந்து வெளிப்படைத்தன்மை வேண்டும் சொன்னா வெளிப்படைத்தன்மையோடு நகர்ந்துக்கும் சொல்லி சொன்னாங்க. ஆனா எல்லாமே தகவல்களாக நம்மளா புரிஞ்சுக்கிட்டு நம்மளா செயல்படணும். ட்விட்டர்ல யாராவது போடும்போது நம்மளா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. இது அரசாங்கம் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு நிச்சயமாக அழகல்ல. நீங்க கேட்ட மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் பிரஸ் மீட் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிஎம் விஜய் அவர்கள் வந்து எங்க கூட இணக்கமா போகக்கூடிய ஒரு போக்கு இருக்கு அப்படின்றாரு. அப்ப இணக்கமா போவாரா விஜய் அவர்கள் மத்திய அரசு கூட? இல்ல, மத்திய அரசாங்கம் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க அதான் மௌனமா இருக்கின்ற காரணத்தினால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் ஏன் இணக்கமாக போகக்கூடாது, நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏன் ஏத்துக்க கூடாது, PM ஸ்ரீ திட்டத்தில் ஏன் கையெழுத்து போடக்கூடாது. ராஜ்பவன் தெளிவா சொல்றார், இருமொழி கொள்கைங்கிறது நம்ம டிஎன்ஏல இருக்கு, நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம், PM ஸ்ரீ திட்டத்துல நான் கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா அவர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனா இருக்காரு, இல்ல பேசாம இருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஏன் அவர்கிட்ட இந்த மாதிரி அப்ரோச் எடுக்கக்கூடாது. பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி எதிர்ப்பும் காட்டல ஆதரவும் காட்டல அப்படிங்கிற நிலை வரும்பொழுது அதையே நமக்கான ஆதரவா மாற்றக்கூடாது. இது வந்து ஏன்னா சில இடங்கள்ல அருண்ராஜ் படங்கள் சொல்றாங்க, நாங்கள் மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக சென்று நாங்கள் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வோம் விஷயத்த சொல்றாங்க. அப்ப இந்த மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்ற இணக்கமா போவீங்கன்னா இது மக்களுக்கான திட்டம். எங்களை பொறுத்த வரைக்கும் PM ஸ்ரீ திட்டத்தை கையெழுத்து போடுங்க, உங்களுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்றோம், SSIக்கான ஃபண்ட் ரிலீஸ் பண்றோம், அதே மாதிரி மும்மொழி கொள்கைக்கு உள்ள வந்துருங்க, உங்களுக்கு தேவையான ஃபண்ட் ரிலீஸ் பண்றோம், ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்குறோம். அப்படிங்கும் போது அதை ஏன் நம்ம முயற்சி பண்ணி பார்க்க கூடாது. இதற்கு வலுவாக இங்க முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், மக்கள் ரெப்ரசென்ட் பண்ற நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை எதிர்த்து பேசணும். அன்பார்ச்சுனேட்லி அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இன்னொன்னு, நீங்க இதே நேரத்தில் அவர் வந்து பாஜக எதிர்ப்பு புள்ளிய காண்பிக்காம இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில இடங்கள்ல வந்து அவர் வந்து வேற மாதிரி ஒரு தோற்றம் ஒன்று நமக்கு வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ராகுல் காந்தி பதவியேற்பு விழாக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தார் பார்த்தோம். அவர் கையை தூக்கி பிடிச்சாரு, 2 பேரும் ரொம்ப இணக்கமா இருந்தாங்க. ராகுல் காந்தி தான் கிங் மேக்கராக செயல்பட்டு அவர் தான் IUML கொண்டு வந்தார், VCK கொண்டு வந்தார், கம்யூனிஸ்ட் கொண்டு வந்தாருன்னு சில தகவல்கள்லாம் நமக்கு வந்ததை பார்த்தோம். சோ அதனால ரொம்ப இணக்கமா இருக்கார். அப்ப கிட்டத்தட்ட அடுத்ததாக நடக்கப்படுற பாராளுமன்ற தேர்தல்ல தென் மாநிலங்கள் முழுக்கவே விஜயோட பிரசன்ஸை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் வந்து பெரிய கேம் விளையாட போறாங்க. அது வந்து உண்மையிலேயே அவர்களுக்கு நன்மை பயக்குவதாக இருக்கும். இந்தியா கூட்டணியிலே பெரிய அது இருக்கும். கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணிக்கும் தமிழ்நாட்டு அளவில் விஜயோட தலைமையில தான் இந்தியா கூட்டணி இருக்குது அப்படிங்கிற தோற்றம் வந்துருச்சு. அது கிட்டத்தட்ட நடந்துட்டும் இருக்கு. கம்யூனிஸ்டா இருக்கலாம், இல்ல VCK ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கிறாங்க. பட் அவங்க அங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அமைச்சரவைக்குள்ள போயிட்டாங்க. அடுத்து அது வந்து நமக்கு நடக்க போன்ற இடைத்தேர்தல பெரிய கிளாரிட்டி வந்துடும். அது இல்லாட்டி பாராளுமன்ற தேர்தலில் பக்கமான கிளாரிட்டி வந்துடும். அது ஒண்ணு. ஆனா அதே நேரத்தில் கேரளா முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய VD சதீஷன் அவர்களுடைய பதவியேற்பு விழாவிற்கு விஜய் போற செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. நைட் வரைக்கும் போவார் செய்தி வந்து அந்த ஊர் தொலைக்காட்சிகள்ல விளம்பரம் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் குறித்த செய்திகள் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த நிகழ்ச்சிக்கு ஏன் போகவில்லை அப்படிங்கிறது தெரியல. அப்போ
காங்கிரஸ் கூட நம்ம ரொம்ப நெருக்கம் காட்டினால் அது பாஜக வந்து நம்மள வேற மாதிரி பார்ப்பாங்க, டீல் பண்ணுவாங்க. அது நம்மளோட அரசியலுக்கு ஆபத்தாக முடியும். வந்து மைனாரிட்டியா நம்ம இருக்கும். இப்ப ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது நமது நெருக்கத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இன்னொன்னு, நீங்க ரொம்ப நெருக்கம் காமிச்சீங்கன்னா, இப்ப மேகதாது அணை அவர் வந்து இப்ப இன்னும் சொல்லப்போனா எந்த டி.கே. சிவகுமார் மேகதாது அணை கட்டியே தெரிவேன்னு அவர் ஒத்த கால நிக்கிறாரோ அந்த டி.கே. சிவகுமார் இன்னைக்கு முதலமைச்சராக போறார். அப்ப இந்த நெருக்கம் என்பது நாளைக்கு நமக்கு கூட்டணிக்குள்ளேயே சில சலசலப்புகளை உருவாக்கும். மக்களோட பார்வையும் வேற மாதிரியாக மாறிவிடும். இதனாலதான் டெல்லி போன விஜய் அவர்கள் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ சந்திக்கலையா? இல்லங்க, அது மட்டுமே காரணம் சொல்லிட மாட்டேன். ஏன்னா மேகதாது ரொம்ப வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. மேகதாது பிரச்சனை நடக்கும்போது இப்ப இங்க வந்து துரைமுருகன் ஐயா இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, நான் கட்ட விட மாட்டோம், நாங்க சட்ட போராட்டம் நடத்துவோம், கட்ட போட மாட்டோம் சொல்லிட்டே இருந்தாங்க. பட் ஸ்டில் காங்கிரஸ் கூட நெருக்கமா தான் இருந்தாங்க, எல்லாரும் நெருக்கமா தான் இருந்தாங்க. அந்த நெருக்கத்தை கடைபிடிச்சுக்கிட்டே தான் இவங்க பண்ணிட்டே இருந்தாங்கிற பார்க்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக எப்படி யோசிப்பார்கள்? பாஜக வந்து நம்மள இந்த மாதிரி ரொம்ப நெருக்கத்தை காமிச்சோம். ஏன்னா இப்ப வந்து திமுகவுடைய பிரசன்ஸ் மூலியமாக நீங்க வந்து தென் மாநிலங்கள் முழுக்க ஒரு தாக்கத்தை காங்கிரஸ் கட்சியில் ஏற்படுத்த முடியுமான இல்லை. ஆனால் விஜயோட பிரசன்ஸ் மூலியமா தென் மாநிலங்கள் முழுக்க நீங்க அதாவது சொல்லுங்க அப்படியே மாத்தி போடுறோம்னு சொல்லல. பட் ஆனா அவருக்கு இருக்கின்ற ஃபேன் பேஸ், கேரளால இருக்க ஃபேன் பேஸ், கர்நாடகால இருக்க ஃபேன் பேஸ், தெலுங்கானா, ஆந்திரா அதுல இருக்க ஃபேன் பேஸ், மகாராஷ்டிரா வரைக்கும் ஃபேன் பேஸ் வந்து அவங்க நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அதை பாஜக உணர்ந்து இருப்பார்கள். பாஜக உணர்வாங்கன்னா நீங்க வந்து காங்கிரஸ் நீங்க ரொம்ப தூக்கி பிடிச்சீங்கன்னா, ஏன்னா பாஜகவுடைய ஒற்றை கோஷம் என்பது காங்கிரஸ் இல்லாத பாரதம், காங்கிரஸ் முக்து பாரத். அப்ப அதை நோக்கி போகணும்னா அதற்கு விஜய் ஒரு தடைக்கல்லாக இருப்பார் என்றால், விஜய் அப்போ நமக்கான எதிரியா மாறிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்க வேண்டாம் அவர் நினைக்கிறார். அதனாலதான் நம்ம காங்கிரஸ் கூட ரொம்ப நெருக்கத்தை காட்ட வேண்டாம், நம்ம சதீஷ் அவங்களோட பதவி விழாவுக்கு போக வேண்டாம். நம்ம அதே நேரத்துல இங்க லோக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கு, மேகதாது மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அப்ப ஓவராலா நம்ம வந்து அதை காண்பிக்காம இருப்பதான் நமக்கு சால சிறந்தது அப்படின்னு யோசிக்கிறாரு. சோ பாஜகவை ரொம்ப பகச்சுக்கவும் வேண்டாம், அதே நேரத்துல பாஜக கிட்ட வந்து எதிர்ப்பு நம்ம காண்பிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இருக்காரு. ரொம்ப வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாடும் இல்லை. அதற்காக இப்போ நாங்க பிஎம்சியில கையெழுத்து போட்டுருவோம்னு சொல்லலாம், அதையும் நாங்க எதிர்ப்போம்னு ராஜ்மோகன் சொல்றாரு. அதே நேரத்துல நாங்க ரொம்ப எதிர்க்கிறோம் உங்களை வந்து நான் வந்து செயல் மூலியமாக சொல் மூலியமா செய்யவே போறது கிடையாது. விஜய் அவர்கள் என்னைக்காவது வந்து பாஜக மறுபடியும் கொள்கை பேசுவாரான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அது மேபி தேர்தல் காலத்தில் பேசினாலும் பேசலாம், தேவைப்பட்டால் பேசலாமே தவிர இந்த காலத்தில் அவர் பேசாமல் அமைதியை தான் காப்பார். அதே நேரத்துல செயல் மூலியமாக அவங்களை கோபப்படுத்துற விஷயத்தை செஞ்சிட வேண்டாம். நமக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இப்பதான் புதுசா வந்திருக்கும். அப்ப அந்த விஷயங்களை செய்ய வேண்டாம். நம்ம அரசவையில இன்னும் என்னென்ன நடக்குதுங்கிற தெரியாது. நம்ம எப்பயுமே மத்திய அரசாங்கம் நம்ம மேல கண்காணிச்சுட்டே இருப்பாங்க, மத்திய உளவுத்துறை நம்ம மேல கண்காணிப்புல இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அவசரப்பட்டு செஞ்சிட வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறதா பார்க்கின்றேன். இன்னைக்கு பாஜகவை நாம் ஆதரிக்கவும் வேண்டாம், எதிர்க்கவும் வேண்டாம், அமைதி காப்பதே சால சிறந்தது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் யோசிக்கிறார். இல்ல சார், இப்ப பிஎம்சி அந்த பள்ளி திட்டம் இருக்கு, அப்புறம் நீட் எக்ஸாம் குளறுபடி, இதெல்லாம் தாவேக்காவுடைய 2ஆம் கட்ட தலைவர் தான் எதிர்க்கிறாங்க தவிர தமிழ்நாட்டோட முதலமைச்சரா சொல்ல வேண்டியது ஒரு கடமை. ஆனா அவர் செயல எந்த ஒரு எதிர்ப்பு அதுக்கான குரல் வராம இருக்குல்ல சார்? இல்லங்க, அதான் சொல்லல அவர் அதாங்க. இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சில போட்டோஸ் வருது, ஆக்டிங் சிஎம் ஆக்டிங்னு வருது. இப்ப அது கிட்டத்தட்ட உண்மைங்கிற மாதிரி தானே விஜய் அவர்களும் நடந்துக்கிறாரு. நம்ம எதிர்பார்ப்பு என்ன, இப்போ நீங்க வீடியோஸ் நம்ம பார்க்கிறோம், போட்டோஸ் பார்க்கிறோம், அந்த வீடியோஸ்லையும் போட்டோஸ்லையும் முதலமைச்சர் வந்து கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரே தவிர அவர் ஏதாவது பதில் பேசுறாங்க நமக்கு தெரிய ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் போய் பாக்குறாங்க, தொடர்ச்சியா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பாக்குறாங்க, சினிமா துறை சேர்ந்தவங்க போய் பாக்குறாங்க. சினிமா துறை பார்த்தவங்களால ஏதாவது ட்வீட் போடுறாங்க, நான் இது பேசினேன், அது பேசினேன், அது சொன்னேன், இது சொன்னேன்னு சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து நாங்க சந்திச்சோம், நாங்க வந்து ஒரு மரியாதை விதமா சந்தித்தோம், அதை தாண்டி நாங்க இண்டஸ்ட்ரீஸ் பத்தி இது பேசணும், அவர் அதுக்கு பதில் சொன்னாரு, இதெல்லாம் செய்யலாம்னு சொன்னாரு, அதுவும் நமக்கு தெரியல. சோ எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காரா இல்ல அவர் வந்து பதில் சொல்றது தயக்கப்படுறாரா அப்படிங்கிற நமக்கு தெரியல. எல்லா விஷயங்களுக்குமே சொல்றேன்னா தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டாக விமர்சனமா போயிட்டு குற்றச்சாட்டை என்னைக்கு வேணாலும் மாறலாம். நீங்க பேசணும், நீ தயவு செய்து பேசிதான் ஆகணும், இப்படி அமைதி காப்பது சரியல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா பேரலா அதை ஒரு தொடர்ச்சியா பிரஸ் மீட் பார்த்து பண்ணிட்டே இருக்காரு. அவர் பிரஸ் மீட் பண்றாரு, அவர் வந்து முதலமைச்சர் என்னென்ன சொல்லணுமோ அவருக்கெல்லாம் இவர் பதிலடி சொல்றாரு, வெளியே போய் பொதுக்கூட்டங்கள்ல போய் பேசுறாரு, கட்சியில வந்து அதிமுக உள்ள தூக்கிட்டு வாங்கன்னு சொல்ற அந்த விஷயங்களை சொல்றாரு. அவர் வந்து புஷியானதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட இது யாருடைய கட்சி, இது யாருடைய அரசாங்கம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேள்வி எழுகின்ற அளவிற்கு இன்னைக்கு யாரு முதலமைச்சர், ஒருவேளை இவர் வந்து நிழல் முதலமைச்சராக செயல்படுகிறாரா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அது சரியா தவறான அந்த கட்சி தான் யோசிக்கிறோம், சரியா தவறான அந்த அரசாங்கம் தான் யோசிக்கிறோம். இல்ல நாங்க ஆதவர்ஜனுக்கு அந்த பவர் கொடுத்திருக்கோம், அவரே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றோம் சொல்லிட்டு பிரஸ் எல்லாம் அவர் தான் ஹேண்டில் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்த்திட்டாங்களா தெரியல. ஏன்னா அவரை தவிர சீட்டா நிர்மல்குமார் பேசுறாரு, அமைச்சர்கள் அங்கேயே பேசுறாங்க, ஆனால் பேச வேண்டிய முதலமைச்சர்கள் பேச மறுக்கிறார். நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறை நான் இன்னும் உங்களுக்கு வந்து பிரஸ் கேட்கிற கேள்விகள் உங்களை சங்கடப்படுத்தும், இந்த பிரஸ் கேட்கிற கேள்விகள் வந்து நமக்கு சரியா பதில் சொல்றதுக்கு தயக்கம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒன் வே கம்யூனிகேஷன் அட்லீஸ்ட் பண்ணுங்க. நான் தான் சொல்றேன், நீங்க ஒன் வே கம்யூனிகேட் பண்ணுங்க. சார் பிரஸ் எல்லாம் வாங்க, முதல்ல சொல்லிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா முன்னாடி கட்சி தலைவர் அதை மீறி கூட சில பேர் கேட்கலாம். இல்ல இப்போ வந்து ஒரு முதலமைச்சர் பிரஸ்ஸை பார்க்கிறார்,
கேள்விகள் எடுத்துக்கொள்ள மாட்டார். நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா முன்னாடி கூட சொல்லிடுங்க, நாங்க அதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துரும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட நீங்க போயிடலாம். இந்த விஷயத்தை உங்களுக்கு கம்யூனிகேட் மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்கு உங்களோட மீடியமா நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சாவது அவர் செய்வது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி இருந்தா ஒரு பக்கம் நீங்க கொஞ்ச நாளைக்கு சொல்லிட்டே இருக்கலாம், விஜய் காலையில வந்தாரு, மத்தியானம் சாப்பாடு அவரே கையால சாப்பிட்டாரு, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாரு, சாயந்தரம் 6 மணிக்கு வேலை பார்த்தாரு, இப்படி நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். பட் இது எவ்வளவு நாளைக்கு நீங்க ஓட்டிட்டே இருக்க முடியும்? அது பண்ண முடியாது. மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்கல்ல, சார் இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க திமுகவுக்கு மிக குறிப்பாக இந்த இஷ்யூவை நீங்க தொடர்ச்சியாக தாக்கிட்டே இருந்தீங்க. இன்னும் சொல்ல போனா பெண்கள் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க நம்ம கேட்ட, ஏங்க ஓட்டு போட விமன் சேஃப்டி. இப்ப அந்த விமன் சேஃப்டிக்கு ஒரு பெரிய பிரச்சனை எழுந்திருக்கு, கேள்வி எழுந்திருக்குன்னா அதற்கு நீங்கள் என்ன சொல்லலாம்? எனக்கு டைம் நீங்க நான் கேட்டேன் உங்கள்கிட்ட, டைம்ங்கிறது என்னோட தேர்தல் அறிக்கைகளுக்கு மட்டுமல்ல, நான் போலீஸ்ல பல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன், இப்பதான் ஒரு அப்பாயின்மெண்ட்ஸா போட்டுட்டு இருக்கேன், நிறைய ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது, ஐஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது, கொஞ்சம் எனக்கு காலதாமதமாகுது, கொஞ்சம் காத்துருங்க. அட்லீஸ்ட் அப்படி ஒரு மெசேஜ் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுற உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு சொன்ன 4 மாசம் தானே ஆகுது ஆட்சிக்கு வந்து, ஏன் அவசரப்பட்டீங்கன்னு கேட்ட வரலாறுலாம் இருக்கு. அப்ப எங்களுக்கு 20 நாட்கள் தான் ஆயிருக்கு, ஏன் எங்கள் மேல இவ்வளவு அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் விஜய் கேட்டுக்கோங்க கண்டிப்பா. ஏன்னா அன்னைக்கு அவர்கள் பேசும்பொழுது, விஜய் அவர்கள் பேசும்பொழுது எனக்கு கொஞ்சம் காலம் வேணும்னு சொல்லும் போது மக்கள் அதை நான் பார்த்து நிறைய பேர் அவருக்கு அவர் தான் டைம் கேட்கிறாருலப்பா, எதுக்கு நம்ம போய் அவரை கஷ்டப்படுத்தணும், இருக்கின்ற ஸ்கீம்ஸ் மட்டும் திறந்தாலே கொஞ்சம் நாளைக்கு போதுமானது, அதுக்கப்புறம் புது ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்க்கட்டும், வெள்ளை அறிக்கை வரல, நிதிநிலை எப்படி இருக்கு நமக்கு தெரியல, இதெல்லாம் சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில வெவ்வேறு எந்தெந்த இடத்துல எல்லாம் அரசாங்கத்துக்கு சிக்கல் ஏற்படுதோ அந்த இடத்துல எங்களுக்கு இன்னும் காலம் வேண்டும். அதற்கு உண்டான எல்லாமே நீங்க பார்க்கலாம், எல்லாருமே ஆய்வுகளை நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஆய்வுகள் எல்லாரும் ஒரு வழியா முடியட்டும். அது முடிந்த பிறகு ஒவ்வொரு துறையும் எந்த நிலையில் இருக்கிறதுக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு நாங்கள் செயல்பட முடியும். எங்களுக்கு அந்த ஒரு காலத்தை கொடுங்க. அதுக்காக நான் பேசாம இருக்கேங்கிறதுக்காக நான் எதுவும் செய்யாமல் இருக்கேங்கிற அவசியம் இல்லை. நான் தொடர்ச்சியாக அதற்கு உண்டான நடவடிக்கைகள் அதெல்லாம் முடுக்கி விட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத விஜய் பேசுறது சரியாக நினைக்கிறேன். நீங்க திரும்ப ட்விட்டர்ல போடுறதோ இல்ல வந்து அறிக்கையா கொடுப்பது கூட சரியாக இருக்காது. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கணும். நீங்க பாருங்களேன், இந்த தேர்தல் நேரத்தில் இன்னும் சொல்லப்பட இப்பயுமே விஜய் அவர்கள் முன்னாடி என்ன பேசுறாரு இன்னும் வீடியோ போட்டு பார்த்துட்டு இருக்க நான் பார்க்கிறேன். பஸ்ல போயிட்டு இருக்கேன், அவர் தான் அன்னைக்கு சொன்ன டிஎம்கே டிவிகே டிஎம்கே ஒரு பையன் பார்த்துட்டே வரான். அவனுக்கு புதுசா கண்டென்ட் இல்ல, பழைய கண்டென்ட் மறுபடியும் பார்த்துட்டே வரான். நீங்களே ஒரு பக்கம் சொல்றீங்க, இந்த பாருங்க சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அரசியல் மையப்படுத்தி இருக்கோம், அவங்கள அரசியலுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம், சட்டமன்றம் முடிந்து நடக்கிற வரைக்கும் எல்லாரும் ஆர்வம் பார்த்தாங்க. அதற்கு பிறகு என்னப்பா நடக்குதுன்னா டெய்லி அவர் போயிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் போகும்போது ஓகே சூப்பர், அவர் டெய்லி ஆபீஸ்க்குலாம் போறாரு, ரொம்ப சிறப்பு, நல்ல விஷயம், அவரே சாப்பாடுலாம் கொண்டு போறாரு, நல்ல விஷயம். அதை தாண்டி இப்ப அந்த மக்களுக்கு ஓட்டளிக்கு வாக்களித்த மக்களுக்கு 2-3 கேள்விகள் வருது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய நடக்குது, அது குறித்து அவர்கள் பேச வேண்டும். மின்வெட்டு பிரச்சனை தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கிறது, அதற்கு அவர் பேச வேண்டும். மின்வெட்டு ஏன் அவ்வளவு நடக்குது, அதுக்கும் சென்ற ஆட்சியில குளறுபடி நிறைய பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற ஏதாவது சொல்லணும். ஓவராலா ஒரு ப்ராகிரஸ் ரிப்போர்ட் மாதிரி, நாங்கள் பதவியேற்று 1 மாசம் ஆயிடுச்சு, இந்த 1 மாதத்தில் நாங்கள் செய்த விஷயங்கள் எந்தெந்த விஷயங்களும் குறைபாடுகள் இருக்கோ அந்த குறைபாடுகளை களைய முடியாததற்கு காரணம் என்ன, இனிமேல் நாங்கள் எப்படி களைய போகின்றோம் அப்படிங்கிறத ஒன் வே கம்யூனிகேட் பண்ணுங்க. நீங்க பிரஸ் வந்து குற்றம் சொல்லலாம், இப்ப வந்து ஒரு அஜெண்டாவோட வர்றாங்க, இவங்க வந்து திமுக மீடியா, இவங்க அதிமுக மீடியா, இவங்க பாஜக மீடியா, குற்றம் சாட்ட சொல்லலாம், அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா அதுக்காக நான் கேள்விகள் எடுக்கிறதா எனக்கு சிக்கல். அவங்க ஏதாவது கோக்கமாக கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு ஓகே புரியுது. பட் ஆனா நீங்க மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மற்ற அமைச்சர்கள் கொண்டு போய் சேர்ப்பதை விட நீங்கள் பேசினால் அது மக்களுக்கு கரெக்டா போய் கம்யூனிகேட் ஆகும். அதை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம் தான் சொல்லி பார்க்கிறேன். அதை தயவு செய்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்வது சரியெல்லாம் நான் பார்க்கிறேன். சார், விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்று இந்த 20 நாட்கள்ல பெண்கள் மீதான வன்கொடுமை ரொம்ப அதிகமாயிருக்கு. அவர் தேர்தல் அறிக்கையிலே சொன்னபோதுதான் பெண்கள் விஷயத்த நோ காம்ப்ரமைஸ்னாரு. பெண்களுக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்படும்னாரு. அதுக்கான தொடக்க விழா வந்து நேற்று நடைபெறதா இருந்துச்சு. முதன்முறை விஜய் அவர்களும் வெளியே வரக்கூடிய சூழலும் இருந்துச்சு. அது அதிரடியாக ரத்து செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன சார்? இல்லைங்க, நம்ம 2 காட்சிகள் எடுத்து பார்த்தோம். ஒரு பக்கம் வந்து அவருடைய மேலாளர் ஜெகதீஷ் அவருடைய வீட்டுக்கு புதுமணிப்பு விழா நடக்குது, அந்த விழாவிற்கு அவர் போறதை பார்க்கின்றோம். ஏன்னா இது முன்னாடியே திட்டமிட்ட தேதி தான். இன்னும் சொல்லப்போனா முதலே ரத்தானுச்சு. ஏன்னா அன்னைக்குதான் நடக்கிறதா இருந்துச்சு. திரும்பி பிரதமரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சது, பிரதமரை பார்க்க போகின்றேன் அப்படிங்கிறது முதல் தடவை ரத்தாகுது. அடுத்த முறை இது 2வது ரத்தாகுது. 2 செய்திகளை சொல்றாங்க. ஒண்ணு, அவரோட பிரையாரிட்டி என்ன அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எழுப்புறாங்க. இன்னொன்னு, டிஜிபி அப்பாயின்மெண்ட் ஆயிரட்டும், அதற்கு பிறகு அது நடக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா டிஜிபி அப்பாயின்மெண்ட் ஆகுறதுக்கும் இதற்கும் பெரிய, அதாவது டிஜிபி இல்லாம இந்த விழாவை நடத்த முடியாதா? நிச்சயமா நடத்த முடியும். ஏன்னா அதற்கும் இதற்கும் பெரிய தொடர்பு இல்லை. நீங்க டிஜிபி இருந்தா சந்தோஷம், கூட அடிஷனலா கூட இருந்தா நல்லதுதான். பட் ஆனா இந்த சிங்கப்படைங்கிறது அவசரமாக இப்ப தேவைப்படுகிறது. ஏன்னா நீங்க போட்ட 2வது கையெழுத்து, முதல் கையெழுத்து மின்சாரத்துக்கு போட்டீங்க, அதுவே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுறது. இப்ப நாங்க எங்க வீட்டான யூனிட்டுக்கு வந்தாங்க, என்னங்க ஆயிடுச்சு கேட்டீங்களா, சார் எங்களுக்கு ஆர்டர்லாம் வரல, அடுத்த வாட்டி உங்க சைக்கிள் தான் சார் அதெல்லாம் மாறும்னு சொல்லி சொன்னாங்க. அதுல சில பேர் குறைபாடுகள்லாம் பண்ணுறாங்க. அவரா கையெழுத்து போட்டு அடுத்த நிமிஷம் இம்ப்ளிமெண்ட் ஆகாதான்னு நிர்வாக ரீதியான சில சிக்கல்கள் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி ஓகே, அது டைம் ஆகட்டும். சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிற 2வது எதுக்காக நீங்க பண்ணீங்க? மக்கள் பெண்கள் எனக்கு வாக்களித்ததற்கான மிக முக்கியமான காரணம், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை நிலவுகிறது, அந்த பாதுகாப்பு நீங்க கொடுப்பீங்கிறதுக்காக தான் நீங்க பிரையாரிட்டியா 2வது கையில் தான் அதை போடுறீங்க.
மூன்றாவது கையெழுத்தா போதைப் பொருள் எதிர்த்து நாங்க ஒரு படை அமைக்க போறோம், அந்த கையெழுத்து போட்டுருங்க. நீங்க கையெழுத்து போட்ட பிறகு உடனடியாக இந்த விஷயம் அமலுக்கு வந்திருக்கணும். ப்ரையாரிட்டியா என்ன சொல்ல போனா பதவி ஏற்றாச்சு, பதவி ஏற்ற ஒரு 3வது நாள் 4வது நாள்லயே இதுதான் சிங்கப்பெண் படைக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ல இது செயல்பட போது நீங்க வேகமாக இந்த குற்றங்களை குறைப்பதற்கான வேலைகளை பாருங்கள். நீங்க இப்போ நம்ம பேசிட்டு இருந்த நேரம் சொல்றேன் இல்லையா, தினம் தினம் ஏதாவது பாலியல் குற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாலியல் குற்றத்தை எப்படி குறைக்கிறதுங்கிற பெரிய நமக்கு ஏன்னா இன்னொன்னுங்க, நீங்க இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையே வந்த பிறகு கூட இந்த பாலியல் குற்றங்களை உடனடியாக குறைத்து விட முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, பல நேரங்களில் தனி மனித குற்றங்கள் நடக்குது. இப்ப சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இது குறித்து நம்ம பேசுறோம்னா, விஜய் அவர்கள் இதை சொல்லித்தான் வாக்குகள் வாங்கினார். நீங்க எதை விதைத்தீர்களோ அதை நீங்க அறுவடை செய்யுங்க, அப்படிதான் நான் பார்க்கின்றேன். நான் பாலியல் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை என்பது இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி பார்ட்டிஸ், நீங்க எந்த கட்சி வேணாலும் ஆட்சியில் வந்துட்டு போகுது, இதை நீங்க நடப்பதற்கு முன்னாடி முன்கூட தடுத்துட முடியுமா? இல்லை, அன்பார்ச்சுனேட்லி இன்னும் பண்ண முடியாது. ஏங்க, விளாத்தி குளத்துல நீங்க உடல் உபாதைகளை கழிக்க போன பொண்ணு வீட்டுல அந்த பொண்ணு போகுது. அந்த பொண்ணு போற பிறகு அந்த காட்டுக்குள்ள அவன் தூக்கிட்டு போறான். என்ன பண்ணுவீங்க நீங்க? சூலூர்ல பார்த்தோம், அந்த குழந்தை அவன் சாக்லேட் கொடுத்து தூக்கிட்டு போறான் அந்த அரக்க. அதே மாதிரி பல நேரங்களிலும் இந்த மாதிரி போகுது. நீங்க அந்த இடங்கள்ல என்ன நம்ம பண்ண முடியும்? நீங்க குற்றம் நடந்த பிறகு அந்த குற்றத்தை குறைப்பதற்கான அந்த குற்றம் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது, அதே நேரத்தில் அவர்களுக்கு எவ்வளவு விரைவாக நீதி பெற்று தர முடியுமோ, அந்த குழந்தைகள் நீதி பெற்று தர முடியுமோ அதுதான் நம்மளால செய்ய முடியும். இப்ப நீங்க அதிரடிப்படை போட்டீங்கன்னா கூட உடனடியாக இந்த குற்றமே நடக்காமல் பார்த்துக் கொள்ள முடியுமா? இல்லை. இங்க சமுதாயத்தில் பல சிக்கல்கள் இருக்கு. இவனுங்கெல்லாம் பெரிய அரக்கன்களா இருக்காங்க. அரக்கன்கள் எப்படி நம்ம குழந்தைகளை காப்பாத்துறதுன்னு ஒரு பெரிய கேள்வி. நம்ம என்ன பண்ண முடியும்? இது நடக்காமல் இருக்கணும்னா ஒரு குற்றவாளிக்கு 2 மாசம் தண்டனை கிடைச்சு பார்த்தோம். இப்ப நீங்க போன வாட்டி விளாத்திக்குளம் சம்பவத்துல 77 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டு அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அதுதான் முக்கியம். இதே மாதிரி கோவையில சூலூர், இப்ப சூலூர் நீங்க பிப்ரவரி அல்லது ஜனவரி மாசம் இதே மாதிரி குழந்தை ஒண்ணு காண போச்சு. அந்த குழந்தைக்கு 3 மாசம் நீதி கிடைச்சிருக்கு. அதை நம்ம பார்க்கிறோம். இதைதான் நம்ம விரைவுபடுத்தணும். இந்த விஷயங்களை விரைவுபடுத்துறதா சரியாக இருக்குமே தவிர இதுல திமுக ஆட்சி அதற்கு காரணம், தாவே ஆட்சி அதற்கு காரணம் என்பது நிச்சயமா சரியா வரும். பட் அன்பார்ச்சுனேட்லி கட்சியில் அப்படிதான் பிஹேவ் பண்றாங்க. விஜய் என்ன பண்ணாரு? இது திமுக ஆட்சியில மட்டும் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, என்னோட ஆட்சி பாதுகாப்பு வந்துரும் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சார். அந்த பிம்பத்திற்கு இன்னைக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார். ஏன்னா உங்க ஆட்சியில நீங்க எல்லாம் மாறணும்னு சொன்னீங்கன்னா அப்ப என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்கிறாங்கன்னா அதற்கு காரணம், மிக முக்கியமான காரணம் விஜய் அவர்களாக இருக்கிறார். அப்ப இந்த அதிரடிப்படை வந்துருச்சு, இனிமேல் பிரச்சனைகளே இருக்காதா? பிரச்சனைகள் அப்பொழுதும் இருக்கத்தான் செய்யும். இவங்க என்ன யார் தானே ரோந்து போட பேர் பிங்க் பேட்ரோல்னு போட்டாங்க. அவங்க எக்ஸ்க்ளூசிவா பெண்களுடைய குற்றங்களை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட பேட்ரோல். இன்னைக்கும் அந்த பேட்ரோல் ஓடிட்டு தான் இருக்கு. ஏன் உங்களால தடுக்க முடியலையா? ஏன் என்ன நடந்துச்சு? இப்ப அதே மாதிரி நீங்க சீருடை மாத்துறீங்க, சீருடை மாத்தி அவங்களை பெண்களை போக சொல்றீங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை போலீஸ் போர்ஸ்ல நிறைய வேகன்சிஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க தீர்க்காம இன்னைக்கும் ஆல் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கலாம், இல்ல ஜெனரல் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கலாம், நிறைய வேகன்சிஸ் இருக்கு. யாரை வச்சு இதை செய்ய போறீங்க? அவங்க ஏற்கனவே சார் எங்களுக்கு 1000 டியூட்டி போடுறீங்க, இப்ப கூடுதல் அடிஷனல் டியூட்டி, இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் போலீஸ் ஃபோர்ஸ் எடுக்க போறோம் நம்ம? இல்ல, ஏற்கனவே இருக்கிற போலீஸ் போர்ஸ்ல ஒரு ஃபோர்ஸ் என்ன பண்ண போறோம், நீங்க இந்த வேலைகளை பண்ணிட்டு பாருங்கப்பான்னு சொல்ல போறோம். இல்ல இன்ஃபேக்ட் பிங்க் பேட்ரோல் பார்த்தவங்களா இதை பாருங்கன்னு கூட நீங்க சொல்லலாம். பிங்க் பேட்ரோல் பார்த்தவங்க தான் ஆல் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து இங்க குடும்ப பஞ்சாயத்துக்கு அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. குடும்ப வன்முறைக்கு எதிராக அவங்க தான் கேஸ் எழுத வேண்டியதாக இருக்கு. அவங்க தான் கொண்டு போய் ஒரு குற்றவாளியை சரண்டர் பண்ண வேண்டியதா இருக்கு. இதையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பிங்க் பேட்ரோலுக்கான வேலைகளையும் பார்க்கணும். அப்ப எக்ஸ்க்ளூசிவா இதற்கான வேலைகளை பார்க்க இல்ல, நீங்க செய்ய வேண்டியது நிறைய வேகன்சிஸ் இருக்கு. அந்த வேகன்சிஸை எப்படி போக்கணும்? இன்னொன்னு அடுத்தபடியாக இதற்காக ஸ்பெஷலா வேகன்சிஸை உருவாக்கி சிங்கப்பெண் அதிரடிப்படுத்துறதுக்காக எக்ஸ்பிளைன் தான் அவங்களோட வேலை. 24 மணி நேரம் கண்காணிச்சிட்டே இருக்க, ஷிஃப்ட் போட்டு கண்காணிச்சிட்டே இருங்க. எங்கெல்லாம் லைட் இல்லையோ, எங்கெல்லாம் ஸ்பாட்ஸ் ஜோன்ஸ் பிளாக் ஜோன்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிங்க. அந்த கண்டுபிடிச்சு அதுல சிசிடிவி கேமராஸ் கொண்டு வரதோ, அதுல இருக்க புதர்களை அழிக்கிறதோ, அந்த மாதிரியான ஒரு லாங் டேர்ம்கான கோலோட வச்சு வேலை செய்யும். அதே நேரத்துல இந்த குற்றவாளி ஏதாவது குற்றம் நடந்துச்சுன்னா அந்த குற்றவாளிகளை எவ்வளவு விரைவா கைது பண்ண முடியும், அவர்களுக்கு உண்டான இந்த குழந்தைகளுடைய நீதி எப்படி பெற்றுத்தர முடியும், அதில் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமே தவிர இந்த படை வந்துருச்சு, இந்த படை வந்த பிறகு, ஏன்னா இது விமர்சனம் பண்ணுவாங்க, படை வந்துருச்சு ஆனா இனிமேல் குற்றம் குறையலன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அன்பார்ச்சுனேட்லி இது அரசியலாக நீங்க கொண்டு போக அந்த ஆபத்து ஆட்சியாளர்களுக்கு தான். அதை விஜய் அவர்கள் அவர் தெரிந்து செய்தாரோ சரியாமல் செய்தாரோ அவர் செஞ்சுட்டாரு. அதனால தொடர்ச்சியாக கேள்விகள் வைத்துக் கொள்ளப்பட்டுத்தான் இருக்கும். ஆனால் உண்மையில் எந்த ஆட்சியாளரும் செய்ய வேண்டியது என்பது இந்த குற்றங்களை குறைப்பதற்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த குற்றவாளியை பிடித்து அவர் மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த குழந்தைக்கு அந்த பெண்களுக்கு நீதி பெற்றுத்தர முடியும் அப்படிங்கிறதா. அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. பட் அதை நோக்கிதான் யாருமே அதை செய்யணும்னு நான் பார்க்கிறேன். இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார்.